உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரபல நடிகர் ரஜினிகாந்த் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். வீடு திரும்பினாலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சில வாரங்கள் அவர் வீட்டிலேயே முழு ஓய்வெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 74 வயது ரஜினிகாந்துக்கு இருதயத்திற்கு செல்லும் இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்தை சரி செய்ய அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஸ்டென்ட் பொருத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் மருத்துவமனையில் இருந்தபோது நலம் விசாரித்த மற்றும் நலம் பெற வாழ்த்திய அனைவருக்கும் எக்ஸ் தளம் வாயிலாக ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். குறிப்பாக தனது நெருங்கிய நண்பரும் பிரதமருமான நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பாலிவுட் மூத்த நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்டோருக்கு அவர் நன்றி கூறினார். திரையுலக நண்பர்கள், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வரும் வாரத்தில் வேட்டையன் படம் திரைக்கு வரும் நிலையில் ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார்.